அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒரு தேவ பிள்ளை அணிந்திருக்க வேண்டிய, கட்டிக்கொள்ள வேண்டியதை சொல்லக்கூடியது இந்த சத்தியம் என்னும் கச்சையை அவர்கள் கட்டிக்கொள்ளணும் என்று அவர் சொல்லுகின்றார். ஏன்னா அந்த ரோம போர் சேவகன் அவன் அந்த கச்சையை போடும் பொழுது ஒரு 2.5 அல்ல 3 இன்ச் திக்குள்ள அந்த பெல்ட், நல்ல ஒரு தடியான ஒரு பெல்ட்டை தான் அவனுடைய இடுப்பில் அவன் கட்டிக்கொள்வான். அதை கட்டிக்கொள்ளும் பொழுது அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அந்த நாட்களில் அநேகர் ஆண்கள் கூட அவர்கள் அங்கியை அணிந்திருப்பார்கள். அந்த அங்கி அவர்களுடைய தோளிலிருந்து கால் வரைக்கும் போகும், நீண்டமான அங்கியை அவர்கள் உடுத்திருப்பார்கள். திடீரென்று இப்படிப்பட்ட யுத்தத்திற்கு அவர்கள் கிளம்பும் பொழுது, இல்லை ஒரு திடீரென்று ஒரு அவசரத்திற்கு அவர்கள் கிளம்பி போகும் பொழுது இந்த அங்கியின் முன்னிகளை எடுத்து அவர்கள் அந்த கச்சைக்குள் அதை கட்டி உறுதிப்படுத்திப்பார்கள். அப்பொழுதுதான் அது சீக்கிரமாக இவர்கள் நடக்க முடியும், ஓட முடியும். இல்லாவிட்டால் அது அவங்களுக்கு தடுத்து விழுகக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடும். அவங்க போட்டிருக்க அந்த வஸ்திரம் அது நீண்டமான வஸ்திரமாக இருந்தனால அதை சுலபமாக அவர்கள் அந்த இடுப்பில் அதை தூக்கி கட்டிக்கொள்வார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சீக்கிரத்தில் அவர்கள் நடந்து போவதற்கோ இல்லை யுத்தத்தில் அவர் ஈடுபடும் பொழுது அவள் கால்கள் எந்த விதத்திலையும் தடுக்கி விழுகாமல் இருப்பதற்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இரண்டாவது, ஒரு ரோம போர் சேவகன் அவன் அணிந்திருந்த அந்த கச்சி எதற்காக அவன் பயன்படுத்துவான் என்றால் 2 காரியங்கள். அவன் போட்டிருந்த இந்த மார்க்கவசம், இந்த மார்க்கவசம் என்பது பின்னாடி அவனுக்கு அநேக ஸ்ட்ராப்ஸ் இருக்கும், பின்னாடி அதை இறுக பிடித்து கொள்ளக்கூடிய ஸ்ட்ராப்ஸ் அவன் போடுவார்கள். அவர் கட்டியிருந்த அந்த கச்சியில் அதில் ஒரு ஹுக் இருக்கும், ஒரு நங்கூரம் போல. அந்த ஹுக்கில் இந்த மார்க்கவசத்தை அவர்கள் அதை மாட்டிக்கொள்வார்கள். ஏன் அதை பண்ணுவார்கள் என்றால், இவர்கள் ஓடும் பொழுது, நடக்கும் பொழுது அதற்கு ஒரு நங்கூரம் இல்லாத பட்சத்தில் இந்த மார்க்கவசம் என்ன ஆகும் என்றால் அது மேலே வர ஆரம்பிக்கும், கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கும். அது நகராமல் இருப்பதற்காக இந்த கச்சையில் அந்த மார்க்கவசத்தை அவர்கள் அந்த ஹுக்கு மூலமாக கட்டி வைத்து கொள்வார்கள். அப்பொழுது எவ்வளோ நடந்தாலும், யுத்தத்தில் எவ்வளோ தூரம் அவங்க திரும்பினாலும் என்ன பண்ணாலும் இருந்த இடத்தில் அதை உறுதியாக நிறுத்தி வைப்பதற்கு இந்த கச்சையை பயன்படுத்துவார்கள். அதே நேரத்தில் அந்த பெல்ட்டில் தான் அவருடைய பட்டயமும் இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்னவாக இருந்தாலும், முக்கியமான காரியங்கள் அவர்கள் பயன்படுத்தின அந்த சீல் என்னவாக இருந்தாலும் அந்த கச்சையில் தான் அதெல்லாம் அதை சொருகி வைத்திருப்பார்கள். ஆகையால் இந்த கச்சையானது அந்த ஒரு போர் சேவனுக்கு அவன் அணிந்திருந்த மார்க்கவசத்திற்கு ஒரு உறுதியான ஒரு நங்கூரமாய் மாத்திரமில்லை, அவன் வைத்திருந்த பட்டயம் எல்லாவற்றையும் உறுதியாக அதை பிடித்து கொள்ளும். மூன்றாவது இன்னொரு காரணம் எதற்காக அவர்கள் இந்த இந்த கச்சையை அணிந்திருப்பார்கள் என்றால், இது ஒரு ஆயத்த நிலையை குறிக்கின்றது. இவர்கள் எப்பொழுதும் ஒரு ஆயத்த நிலை, அப்படின்னா இந்த பெல்ட் போட்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒன்று தேவை இருந்ததுன்னா உடனடியாக அவர்கள் அதற்காக ஆயத்தமாகி அதில் ஈடுபடுவதற்கு அது சுலபமாக இருக்கும். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போர் சேவகன் போட வேண்டிய எல்லா காரியங்களும் முதலாவது அவர் சொல்லக்கூடியது இந்த சத்தியம் என்ற கச்சையை அவன் அணிந்து கொள்ளணும் என்று சொல்றார். ஒரு ஆயத்த நிலையில் இருக்கும். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த போராட்டத்திற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிப்பதற்கு முன்பதாக அந்த பஸ்கா பண்டிகையை தேவன் நியமித்த பொழுது அவர் குறிப்பாக சொன்னது எல்லாம் புருஷர்களும் என்ன பண்ணணும்னா அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சைகளை கட்டிக்கொண்டு, உங்கள் அறைகளிலே கச்சையை கட்டிக்கொண்டு, அப்படின்னா நீங்கள் அந்த ஆயத்த நிலையில் இருக்கும்படியாக எப்போ வேணாலும் புறப்படணும், எப்போ வேணாலும் நடக்கணும், எப்போ வேணாலும் அந்த அடிமைதனத்திலிருந்து வெளியே வரணுன்றக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்த நிலையில் அவர்கள் இருக்கணும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறார் இந்த ஒரு கட்டளையின் மூலமாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலையும் எலியாவுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கர்மேல் பருவதற்கு மேலே தேவனுடைய மகிமை கீழே இறங்கி வருகின்றது. ஆகாபிடத்தில் மழை பெய்ய போகுது என்று சொல்லி முடித்த உடனே அவர் எலியா என்ன செய்யறாருன்னா 45ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். 45. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக, அறையை கட்டிக்கொண்டு, அப்படின்னா ஒரு ஓடுவதற்கு முன்பதாக, அவர் புறப்பட்டு போவதற்கு முன்பதாக அந்த ஆயத்த நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதல் அவர் சர்வாயுத வர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய முதல் படி என்னன்னா, எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை அவர்கள் அவர்கள் அதை கட்டி கொள்ளணும் என்று அவர் சொல்றார். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சத்தியம் என்றும் கச்சை உடைய அர்த்தம் என்ன?